இன்னைக்கு நம்ம தமிழகத்துல முதல் நாள் சட்டப்பேரவை கூட்டம் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பரபரப்பாகவும் எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரியான சம்பவங்களோட இன்னைக்கு சட்டப்பேரவை நிறைவடைஞ்சிருக்கு. அதுல மிக முக்கியமா நம்ம தமிழகத்தின் முதலமைச்சரான மு.க.ஸ்டாலின் அவர்கள் பாஜக சட்டமன்ற குழு தலைவரா இருக்கிற நைனா நாகேந்திரன் அவர்கிட்ட கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்ல முடியாம ஒரு மாதிரி தட்டு தடுமாறி உளறி கடைசியா அவர் சொன்ன பதிலுக்கு ஒட்டுமொத்த தமிழக சட்டப்பேரவை இன்னைக்கு குலுங்கி குலுங்கி சிரிக்கிற மாதிரியான சிரிப்பலை சம்பவம் இன்னைக்கு சட்டப்பேரவையில நடந்திருக்கு. அந்த வகையில இன்னைக்கு மதுரை ஜங்ஷன் சுரங்கத்தை இழுத்து மூடணும், அந்த சுரங்கத்தை பத்தின எந்த ஒரு டெண்டரும் விடக்கூடாது அப்படின்னு மக்கள் அங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தின முக்கியமான தீர்மானம் இன்னைக்கு சட்டப்பேரவையில நிறைவேற்றிருக்காங்க. அதாவது அந்த சுரங்கத்திற்கான எந்த ஒரு டெண்டரும் எந்த ஒரு ஏலமும் நடக்காது. மத்திய அரசு சுரங்கத்தை அவங்க துவங்கறதுக்கான எந்த ஒரு ஒப்புதலையும் தமிழக அரசு தராது அப்படின்னு உறுதிப்பட ஸ்டாலின் அவர்கள் இந்த உத்தரவாதத்தை அவர் கொடுத்திருந்தாரு. ஸோ அவையில இருக்கிற எல்லா கட்சி தலைவர்களும் இந்த உத்தரவாதத்தை ஏத்துக்கிட்டாங்க. நீங்களும் ஏத்துக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு ஸ்டாலின் நைனா நாகேந்திரன் அவரை பார்த்து மடக்கிற மாதிரியான கேள்வியை எழுப்பியிருந்தாரு. ஸோ அதுக்கு பதில் சொல்ல முடியாம தட்டு தடுமாறி ஒரு மாதிரி உளர்ற மாதிரியான பதில நைனா நாகேந்திரன் அவர்கள் கொடுத்திருந்தாரு. அதை கேட்ட அவையில் கூடியிருந்த எல்லாருமே பயங்கரமா சிரிக்கிற மாதிரியான சிரிப்பலை சம்பவம் இன்னைக்கு ஸ்டாலின் அவர் நைனா நாகேந்திரன் அவரை பார்த்து எழுப்பின இந்த கேள்வியால ஏற்பட்டிருக்கு. ஸோ அங்க நடந்த அந்த சம்பவத்தை நீங்களே பாருங்க. பேரவைத் தலைவர்கள் இங்கு பிஜேபி கட்சியினுடைய பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த திரு நைனா நாகேந்திரன் அவர்கள் ரொம்ப அழகாக பேசியிருக்கிறாரு. அதாவது நான் கேட்கறது, அவை முன்னவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய தீர்மானத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அந்த தீர்மானத்தை எல்லா கட்சி தலைவர்களும் இது வரைக்கும் பேசினவங்க அத்தனை பேரும் வரவேற்றிருக்கிறாங்க. நீங்க அதை வரவேற்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரே வார்த்தையை சொல்லுங்க. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. மாண்புமிகு உறுப்பினர் நைனா நாகேந்திரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த பகுதி மக்களுக்கு பாதிப்பில்லாத வகையில் கொண்டு வந்திருக்கிற தீர்மானத்திற்கு நாங்கள் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். மக்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும்.